சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஜூலை மாதம் 21ஆம் தேதி. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 3வது வசனம். எல்லா கோத்திரத்தாரும் தாவீதை ராஜாவாக ஒப்புக்கொண்ட போது எபேசியரும் தோற்கடிக்கப்பட்ட போதும் இன்னும் சில பெலிஸ்தேர்கள் தாவீதின் ஆட்சியின் கீழ் வர மறுத்தார்கள். 2 சாமுவேல் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17 மற்றும் 18வது வசனங்கள். தாவீது சவுலால் துரத்தப்பட்டு அதுலாம் குகையில் ஒளிந்திருந்த போது வேறெங்கும் போவதற்கு முன்பதாக தாவீது தேவனுடைய ஆலோசனையை பெறவும் அவரிடம் விசாரிக்கவும் கற்றுக்கொண்டான். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, கர்த்தர் போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். 2 சாமுவேல் புஸ்தகம் 5வது அதிகாரம் 19வது வசனம். தேவனுடைய வழிகாட்டுதலின் கீழ் பெலிஸ்தியர்கள் அவனுக்கு எதிராக வந்தபோது அவன் அவர்களை தோற்கடித்தான். ஆனால் அவனுக்கு எதிராக இன்னும் சில பெலிஸ்தியர்கள் தொடர்ந்து வந்தனர். வசனம் 22. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தலைமை தத்துவத்திற்கும் அரசாட்சிக்கும் எதிராக நமது மனித சுபாவம் எவ்வாறு கிளர்ச்சி செய்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். நீங்கள் ஒரு பகுதியில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தலைமையின் கீழ் வரலாம், ஆனால் மற்ற பகுதிகளில் கீழ்ப்படியாமையினால் வெளியே தொடர்ந்து காணப்படலாம். இந்த பெலிஸ்தீர்கள் மிகவும் வலிமையானவர்கள் மற்றும் அவர்கள் தாவீதின் அரசாட்சியின் கீழ் வர மறுப்பதற்கும் சாத்தியமான எல்லா வழிகளையும் பயன்படுத்தினார்கள். ஆனால் தாவீது தன்னுடைய வெற்றிக்காக தனது சொந்த ஞானத்தையோ தனது சொந்த படையையோ அவன் சார்ந்திருக்கவில்லை. எப்படி போரிடுவது, எங்கே போரிடுவது என்று தேவனிடம் விசாரித்தான். இந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் பெலிஸ்தருக்கு எதிராக போவதற்கு முன் முசுக்கட்டை செடிகளின் சத்தத்திற்கு அவன் காத்திருக்க வேண்டியதாய் காணப்பட்டது. வசனம் 24. இது தேவனுடைய ஆவியின் வழிநடத்துதலை குறித்து பேசுகின்றது. உலக ஆயுதங்களை கொண்டு நாம் எதிரியை தோற்கடிக்க முற்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தலைமையின் கீழ் வர முடியாது. ஆவிக்குரிய போர் ஆயுதங்களால் தான் எதிரியை வெல்ல முடியும். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்திற்குரியவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ளவைகளாயிருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாயிருக்கிறோம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 4 மற்றும் 5வது வசனங்கள். இதுவே நாம் எதிரியை தோற்கடிப்பதற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அரசாட்சிக்கும் அவருடைய தலைமையின் கீழ் நம்மை தொடர்ந்து காத்து கொள்வதற்குமான ஒரே வழி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தலைமை தத்துவத்திற்கும் அரசாட்சிக்கும் எதிராக சாத்தானுடைய பெரும் பகை தொடர்ந்து காணப்படுகிறது. இதனால்தான் அவருடைய அரசாட்சிக்கு எதிராக பலர் கிளர்ச்சி செய்து சுதந்திரமாக தாங்கள் விரும்புவதை செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். தேவன் தாவீதின் எல்லா எதிரிகளையும் விரட்டி அடித்து பின்னர் அவனை எல்லாவற்றுக்கும் ராஜாவாக்க வேண்டியிருந்தது. ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அரசாட்சியின் கீழ் நம்மை எப்படி வைத்திருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு கற்பிப்பாராக.